தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சகாயம் ஐஏஎஸ் ஜூன் 22ஆம் தேதி கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சகாயம் ஐஏஎஸ் இவர் பிரபல ஐஏஎஸ் அதிகாரி, நேர்மைக்கு புகழ் பெற்றவர். கனிம வள முறைகேட்டில் இவர் ஆய்வு நடத்தி மிகவும் புகழ் பெற்றார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆகியவற்றுடைய எதிர்ப்பினை சம்பாதித்தார். தனது பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்தார். மக்கள் இயக்கம் என்ற மக்கள் பாதை என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தார். தற்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் சீமானை ஆதரித்தார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று கூறப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் ஜூன் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் நடிகர் விஜய் பிறந்தநாள். விஜய் பிறந்தநாள் அன்று சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் விஜய் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்து முறைப்படி கட்சியில் இணைவார் என்று கூறப்படுகிறது. திருச்சி இடைத்தேர்தலில் சகாயம் ஐஏஎஸ் போட்டியிடுவார் என்றும் அதற்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும் கூறப்படுகிறது. நேர்மைக்கு புகழ் பெற்றவர் சகாயம் ஐஏஎஸ். சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தால் அதை நாம் வரவேற்க வேண்டும். அரசியல் ஒரு சாக்கடை, அதில் இறங்கினால்தான் சுத்தம் செய்ய முடியும். நேர்மையாளர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும்.